சார் நம்ம பிசி எல்லாம் ரவுண்ட்ஸ்ல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. காசி அவங்கள தப்பிக்க விடக்கூடாது. அவங்க இந்த ஏரியா விட்டு போறதுக்குள்ள நம்ம ஆளுங்களை விட்டு ரவுண்ட் அப் பண்ண சொல்லு. அண்ணா பஸ் ஸ்டாண்டு, தெரு, கோவில் எல்லா இடத்துலயும் ஆளை போட்டிருக்கேன். அந்த பசங்களை பிடிச்சு பாப்பா நான் கொண்டு வரேன். இந்த ஊரே என்ன பார்த்து சிரிக்குது. என் ஸ்டேட்டஸ் போச்சு. அவளால அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். அண்ணா பொறுமையா இருந்த, நான் பாத்துக்கிறேன். இங்க இரு ரம்யா. நான் போய் சொதப்பளை கணேசனை கூட்டு வந்துடுறேன் ரம்யா. இங்க இரு ரம்யா. சரவணா சீக்கிரம் வந்துடுடா. 5 நிமிஷத்துல வந்துடுவேன் ரம்யா. பயப்படாத ரம்யா. டேய் இந்த தெரு பக்கம் நேரம் ஓடி வந்தாங்க. தேடுங்கடா, இந்த பக்கம் நேரம் இருக்கணும். நல்லா தேடுறா. இங்க வாடி. 2 பேர் எங்கடே போனீங்க? உங்க தான் தேடிட்டு இருக்கோம். ரம்யா எங்கடே? ஒரு இடத்துல இருக்க வச்சிருக்க. வாங்கடே. டேய் அந்த பக்கம் போங்கடா. ரம்யா ரம்யா எங்கலே? ரம்யா ஏலே எங்கல காணோம்? இங்க தாம்ல இருக்க வச்சேன். சரவணா அவளே எங்க போனானே தெரியல. ஐயோ சரவணா நீ என்னடா செய்யறது? உங்களுக்கு ஒண்ணு ஆயிருக்காது. வாடே போய் தேடுவோம். ஐயோ எந்திரிங்க சார். பாத்துடா. ரம்யா மட்டும் அவங்க கிட்ட மாட்ட கூடாதுடே. அடவா. எங்கடே ரம்யாவ? ரம்யா எங்கடா போன? எப்படி பயந்துட்ட தெரியுமா? என்ன விட்டு போகாதன்னு சொன்னல. ஏடா போன? உன்னை விட்டு போக மாட்டேன் ரம்யா. இனி உன்னை விட்டு போகவே மாட்டேன் ரம்யா. சத்தியமா போக மாட்டேன் ரம்யா. வர மாதிரி ஓடிடும். காசி அண்ணா என்னாச்சு? அவங்க எங்கேயும் தப்ப முடியாதுண்ணே. இந்த வழியா தான் வந்தாகணும். சுத்தி நம்ம ஆளுங்களை போட்டேன். இங்க உட்கார்ல. ஏலே சுத்தி ஆளுங்க நிக்கிறாங்களே. நீ தப்பிக்க முடியாது. சும்மா மாட்டிட்டோம்ல. உங்களை பிடிச்சாங்கன்னா உங்க 2 பேரையும் பிரிச்சிருவாங்களே. மாட்டு போட்டு தள்ளிடுவாங்க. ரம்யா அவங்களுக்கு நீதான் முக்கியம் ரம்யா. என்னை பத்தி கவலைப்படாத. நீ முதல்ல போ. உன்னை விட்டு எப்படிடா போவ? நீ உசுருடா. என் வாழ்க்கை உன் கூட தான்டா. உன்னை விட்டு போக மாட்டேன்டா. அப்ப சேர முடியாது. சாவணும். எல்லாரும் சாவோம். நீங்க சேருவீங்களே. நீங்க சேருவீங்களே. நீங்க சேருவீங்க. சேருவீங்களே. எங்கடே போற? நீங்க சேருவீங்களே. டேய் காசி, அந்த பசங்களை யார் பிடிச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோன்னு ஊர்க்காரங்களுக்கு சொல்லு. சொல்லிடுறேன். நீங்க கண்டிப்பா சேரணும். நீங்க சேருவீங்களே. சொதப்புல வேணாம்டே. சொதப்புல சொன்னா கேளுடா. நீங்க சேரணும். சொதப்புல நீங்க சேருவீங்க. ஐயோ போவாதுல. நான் தான் சரவண ஃப்ரெண்டு. நான் தான் கூட்டு வந்தேன். அவங்க எங்க இருக்காங்க? காசி, காசி. நானும் வரேன். என்ன அவன் அடி வாங்கிட்டு நமக்காக தான். வாடை தப்பிச்சிருவோம். காய்ச்சல் அடிக்குது ரம்யா. டாக்டர் கிட்ட போலாமா? பரவாயில்ல சரவணா. காசு இல்லைல்ல. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போலாம். வா ரம்யா. அண்ணே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எங்கண்ணே இருக்கு? விடல ஆபத்துண்டு. சரிண்ணே வாடகை போவோம்.
എന്താ എന്ത് വേണം ഓപ്പിച്ചിട്ട് ഉള്ളവല്ല ഇവിടെ നിൽക്കണം ഇല്ലെങ്കിൽ അപ്പുറത്ത് പോയിക്കോ ഡോക്ടർ വന്നെങ്കിൽ വഴക്ക് പറയും முடியலடா சரவணா ரொம்ப கஷ்டமா இருக்கு கொஞ்சம் பொறுத்துக்க ரம்யா ஏடே கணேசா பக்கத்துல டீ கடை இருந்தா ஒரு டீயும் பண்ணு வாங்கிட்டு வாடே சரியில்ல என்கிட்ட சில்லற இல்லல என்கிட்ட காசு இருக்கு நான் போய் வாங்கிட்டு வரேன்ல சரியில்ல சீக்கிரம் வந்துரு இந்தாடே இந்த ரம்யா லே விசாரிச்சால பக்கத்துல தான் கோர்ட் இருக்கான் ஏதாவது கோயில்ல போய் தாலியை கட்டிட்டு கோர்ட்ல போய் சரணடைஞ்சிருவோண்டி ஒரு ஊசி போட்டு போயிடுவோம் டே என்ன பவானி ஓடி போன பொண்ணு எப்படி இருக்கு? என்ன சொல்ற? டென்ஷன் ஆகாத. உன் ஸ்டேட்டஸ் கேரளா கிள்ளிப்பாளையம் தர்மாஸ்பத்திரி கியூல நிக்குது. பரக்காப்பியும் பொறையும் சாப்பிடுது. பாவண்டா உன் ஸ்டேட்டஸ். ஏய் வீட போட. சரவணா பக்கத்துல ஒரு சின்ன கோயில் இருக்கு. கோர்ட்டு 10 மணிக்கு தானால நீதிபதி கூட 11 மணிக்கு தான் வருவாராம். நான் போயிட்டு மாலையும் தாலியும் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க இங்கேயே இருங்களேன், எங்கேயும் போயிடாதீங்க. சரிடே. சரவணா சரவணா எங்கடா போன? எங்கடா போன? மன்னிச்சிடு ரம்யா. ஒவ்வொரு தடவை இப்படிதான் பண்ற. இந்த நேரத்துல போய் ஏன் இப்படி? கோச்சிக்காத. மன்னிச்சிடு ரம்யா. போடா. கோவப்படாத. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரம்யா. இன்னையோட உனக்கு 18 வயசு முடிஞ்சிருச்சு ரம்யா. சரவணா இனிமே யாரும் நம்மள பிடிக்க முடியாது சரவணா. சொன்னா கேளு. ரம்யா, ரம்யா, வா. ஐயோ. பொறுக்கி நாய ஒரு வாரமா என்ன நிம்மதி இல்லாம சுத்த வச்சுட்டடா. ஒன்னு கொல்லாம விட மாட்டேன். என்ன காரியம் பண்றீங்க? இது கோர்ட். நம்ம ஸ்டேட் வந்திருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நம்ம எல்லாரும் உள்ள போகணும். காசை கொஞ்சம் எடுத்து சொல்லு. அவசரப்படாதீங்க, நம்ம ஏரியால போய் பாத்துக்கலாம். சொன்னா கேளுங்க. இப்போ என் பொண்ணு மேஜர் ஆகிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி பிடிச்சாலும் இவன் கிரிமினல் தான். கேஸ் தான். புரிஞ்சுக்கங்க. முதல்ல இடத்துல தூங்குடா. இங்க பாருமா, நான் சொல்றத கேளுமா. உங்க அப்பா சமாதானப்படுத்தி ஓ இஷ்டப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது வரை கொஞ்சம் பொறுமையா இரு. வா, சொன்னா கேளு. வா, ஏறுமா, ஏறு. டேய், கொண்டு போங்கடா அவனை. டேய், நீ சீக்கிரம் வண்டி ஏறா. நானும் ஃபேமிலி மேன் தான். எனக்கும் மனசாட்சி இருக்கு. அந்த பொண்ணோட நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு தான் கூட்டிட்டு போனோன்னு எழுதி கொடுத்துருங்க. உங்களை நான் விட்டுறேன். நீங்க சொல்ற மாதிரிலாம் எழுதி கொடுத்துறேன் சார். அவங்கள விட்டுற சொல்லுங்க சார். அவங்கள விட்டுற சொல்லுங்க சரவணா வேண்டாம்டே. உனக்காக இவ்வளவு பேர் கஷ்டப்படுறதுல வீணா போயிரும்டே. சரவணா எங்களை பத்தி கவலைப்படாதே. நீ கையெழுத்து போடாதே. சரவணா வேண்டாம்டே. வேணாம்ல. உங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி வர காதல் ஒண்ணு எனக்கு வேணாண்டே. இது யாருக்கு வேணும்? எனக்கு அவன் தான் வேணும். சார் சும்மா டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது இல்ல. இது லவ் மேட்டர். இப்போ உங்க பொண்ணு மேஜர். அவன் நினைச்சா யாரு கூட போறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்காக வேற யாராவது ஒரு நல்ல பையனா பார்த்து உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்ப பாருங்க. இன்னொரு தடவை உங்க பொண்ணு ஓடி போனா ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புங்க. வர்றேன். பாய். அம்மா துணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இரு கிருஷ்ணவேணி வர. என்னப்பா தட்டை பார்த்துட்டு இருக்கீங்க? இட்லி போட்டுமா? புதினா சட்னி போட்டுமாப்பா? என்னப்பா சாப்பிடுங்க. என்னம்மா நீ அப்பாவை கவனிக்காம?
பாத்துப்பா, மெதுவா சாப்பிடுங்கப்பா. கத்தி அமக்களம் பண்ணுவான்னு பார்த்தா இல்ல, தனியா உட்காந்து அழுவான்னு பார்த்தா அதுவும் இல்ல. ஒன்னும் புரியலையே, ஆளே மாறிட்டாளா? இல்ல 6 வருஷமா கோயில் குளம் போய் தான்ல நீ பிறந்த. அந்த பொண்ணால உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயி என்னால தனியா வாழ முடியாதுல்ல. டேய், நான் சொல்ற மாதிரி நம்ம அத்தம்மாவளை கட்டிகளே. இல்லப்பா, உடம்புல உயிரில் வரைக்கும் தான்ப்பா மனுஷன். உயிர் போனா அவன் பொணப்பா. என் ரம்யா எனக்கு உயிர்ப்பா. போறியா? போல. ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நிச்சயம் இந்த கல்யாணம் நடக்கும். 50,000 இருக்குமா? 50,000 தானே எப்பவும் கொடுப்பீங்க? நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். அப்பா, மூர்த்தி மாமா எப்போ 50,000 தானே கொடுப்பாரு? ஆமா. அதெல்லாம் வேண்டாம், 50,000 கொடுங்க. அவர் பொண்ணு தானே நானு. இனிமே மார்க்கெட்டோட கணக்கு வழக்கெல்லாம் நான் தான் பார்க்க போறேன். சேர்த்து கொடுங்க. சரிம்மா.